கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இன்றைக்கு உலகமே உலக மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. உங்க வீட்டில் உள்ள எல்லா சகோதரிமார்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒருவேளை உங்க சகோதரியா இருக்கலாம், இல்லைன்னா உங்க அம்மாவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், அத்தையா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இந்த மகளிர் தினத்தன்று அவங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் செலுத்துங்கள் அப்படின்னு பைபிள்ல வாசிக்கிறோம். எனவே உங்க வீட்டில் உள்ள உடன் பிறந்த சகோதரிகளையோ இல்லைன்னா அம்மாமார்களையோ தங்கச்சி அத்தை எல்லாரையும் நீங்க கனம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. சரி, ஒரு நல்ல மங்கள வார்த்தையை கேட்கலாம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு எல்லா சகோதரிமார்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்னாச்சுன்னா எந்த ஈவில் காரியங்களோ பிசாசுடைய காரியங்களோ உன்னை அழிக்காதபடிக்கு உன்னுடைய சரீரத்தை ஆண்டவர் இன்னைக்கு அடைக்கப்பட்ட தோட்டத்தை எப்படி ஒரு தோட்டக்காரன் அடைச்சி வச்சிருக்கிறான், ஒரு தோட்டத்தை எப்படி ஒரு தோட்டக்காரன் அடைச்சி எந்த விதமான பூச்சிகளோ எந்த விதமான மிருகங்களோ வந்து அந்த தோட்டத்தை நாசம் பண்ணிடாதபடிக்கு அப்படி சுத்தி வேலி போடுறான்னு, அதே போல இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் உங்க மகள்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சுத்தி ஆண்டவர் இன்னைக்கு ஃபென்ஸ் பண்றாரு. அடைக்கப்பட்ட தோட்டம் அவங்களுடைய சரீரத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு சுத்தி வேலி போடுறாரு. அவங்களுடைய வியாபார ஸ்தலங்களை சுத்தி, வேலை செய்கிற இடங்களை சுத்தி வேலி போடுறாரு. 2வது அடைக்கப்பட்ட தோட்டம் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று அப்படின்னாச்சுன்னா அது அவங்களுடைய ஆத்மாவுக்கு போடுகிற வேலி. அப்படின்னா ஆத்மாவை பிசாசு அழித்து விடாதபடிக்கு, ஆத்மா நஷ்டமாகி விடாதபடிக்கு ஒரு ஆவிக்குரிய வளையம், அதான் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. முத்தரிக்கப்பட்ட கிணறு அப்படின்றது ஆவி, நம்முடைய உயிரை யாரும் பறிச்சிடாதபடிக்கு அந்த ஆவியை பாதுகாக்கிற ஆவியானவர் அவர்களை சுற்றி, அந்த ஆவியை சுற்றி பொதிந்து அவருடைய ஆவி ஆத்மா சரீரம், அது இல்லாம உலக பிரகாரமான அவருடைய செல்வங்கள் செல்வாக்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு ஃபென்ஸ் பண்ணி அவர்களை சாதனையாளர்களா மாற்றுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பழைய காலங்கள் எல்லாம் பெண்களுக்கு பப்ளிக்ல ஒரு மரியாதை இருக்காது. அவங்க அடுப்பங்கடையிலேயே கிடக்கணும் அப்படின்னாச்சுன்னா கிச்சன்லேயே தான் கிடப்பாங்க. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க, கல்லூரிக்கு அனுப்ப மாட்டாங்க. அந்த நிலைமையெல்லாம் மாறி இன்றைக்கு ஆண்டவருடைய பெரிய கிருபையினால அவர்களுக்கும் ஆண்களுக்கு ஈக்குவலான ஒரு சரிசமமான ஒரு அந்தஸ்தை கொடுத்து இன்னைக்கு அவங்கள நல்லா வச்சிருக்கிறாங்க. அவர்களுக்குரிய நல்ல உரிமையை கொடுத்திருக்கிறார். அதே போல சகோதரிமார்களும் அந்த உரிமையை மிஸ்யூஸ் பண்ணாதபடிக்கு அழகா பயன்படுத்திக்கங்க. கர்த்தர் உங்களையும் பெரிய சாதனையாளர்களாய் மாற்றி, நமக்கு இப்ப தெரியும் நம்முடைய ஜனாதிபதியே யாருன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு அருமையான சகோதரி. அதனால நீங்க எல்லாரும் பெரிய பெரிய பதவிகளில் வரணும், நல்ல சாதனை படைக்கணும்னு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் உங்க வீட்டு சகோதரிகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் சுபா: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய தாலி சங்கிலியை அடமானத்தில் வைத்து மிகுந்த குடும்ப கஷ்டத்தின் மத்தியில் நான் துபாய் தேசத்திற்கு டூரிஸ்ட் விசாவில் நர்ஸ் வேலை தேடி சென்றேன். 2 மாதத்தில் விசாவின் காலம் முடிந்துவிடும், விசா எக்ஸ்பைரி ஆகிவிடும். அதற்கு முன்பாக எனக்கு நர்ஸ் வேலை கிடைக்க ஜெபிக்கும்படி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பத்தை அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே பரலோகத்திலிருந்து கட்டளை வெளிப்பட்டது என்கிற மங்கள வார்த்தையை சொல்லி உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது, கர்த்தர் உங்களுக்கு வேலையை ஆயத்தமாக வைத்திருக்கிறார் என்று தீர்க்க தரிசன வார்த்தையை எழுதியிருந்தார். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் எழுதியிருந்தபடியே எனக்கு விசா எக்ஸ்பைரி ஆவதற்கு முன்பாகவே நான் எதிர்பார்த்ததை விட அதிக சம்பளத்தில் நல்லதொரு நர்ஸ் வேலையை தந்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். பாருங்க, அன்பு மகள் சுபாவுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தவர். இந்த மகளிர் தினத்தன்று உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள மகளிரையும் சகோதரிகளையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். அவர்களை அடைக்கப்பட்ட தோட்டமாகவும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாகவும்
முத்தரிக்கப்பட்ட கிணறுமாக வேலி போட்டு பொதிந்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, அவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை தாரும். அவர்களுக்குள் விழுந்து கிடக்கிற அந்த விசுவாசத்தை மறுபடியும் உயிர்ப்பித்து, ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய சாதனைகளை படைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எந்தெந்த சகோதரிகள் மனசு உடைஞ்சு போய் என்னால எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ, அந்த சகோதரிகளை கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு உம்முடைய உதவிக்கரத்தை நீட்டி அவர்களை நீரே உயர்த்தி அழகு பார்ப்பீராக. ஏற்ற காலத்திலே ஆண்டவரனை உயர்த்துவார் என்று உம்முடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிற அத்தனை பேரையும் தொடும். குறிப்பாக இந்த மகளிருக்குன்னு இருக்கிற சில பலவீனங்கள் இருக்கிறது. அந்த பலவீனங்கள் எல்லாம் இனி பலனாய் மாறுவதாக. அவர்களுடைய மனதில் இருக்கிற எல்லா குழப்பங்கள் நீங்கி தெளிந்த புத்தியை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக எமக்கு நன்றி. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.